வணக்கம் மக்களே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்பி ஒரு லாங் வீடியோ பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து மித்ரனோட டேடி அன்றைக்கி போயிருந்தாங்க, லாங் வீடியோ பார்த்துருப்பீங்க. கரெக்டாக 1 மந்த் கழித்து எங்களை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. அது எனக்கு ஃபீவரு 2 நாளாக வீடியோஸில் வாய்ஸ் சரியில்லாமல் இருந்திருக்கும், அதனால் வந்திருக்காங்க. மித்ரனுக்கும் காலில் அடிபட்டுருச்சா, சரி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி ஒரு குட்டி லஞ்சுக்கு போக போகிறோம். லஞ்சுக்கு போயிட்டு அடுத்து எனக்கு வந்து ஜுவல் கம்மல் நகை சீட்டு போட்டுச்சுங்க, அதை எடுக்க போகிறோம். அதோட வீடியோஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். இதில் உங்களோட ஒப்பீனியன் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். சாப்பிட்றதுக்கு லஞ்சுக்கு தான் வந்தோம். ஸ்கேட்டிங்கில் ஃபேவரைட் கேர்ள் இந்த தம்பி வந்து ஸ்கேட்டிங் ஓட்டுவானா, அப்போ இந்த பாப்பா வருவா. இவன் வந்து சச்சுக்கு சைட் அடிச்சுட்டே இருப்பான். அவனுக்கு பாருங்கள் எப்படி வெக்கம் வருதுன்னு. சச்சு பிடிக்குமா? போ சச்சு பாரு, அடங்குங்க. சச்சுக்கு வெக்கத்தை பாருங்களேன். அப்போ சச்சு போ. உன்னை பார்த்தோன்னே வெக்கம் வந்துடுச்சுடி அவனுக்கு. ஃபைனலி வயிறார எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. மொஜிட்டோட நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சா? ஓகே, சாப்பிட்டு முடிச்சாச்சு. இங்கே எவ்வளோ நேரம் ஆகி போச்சு பாருங்க. இன்னும் நேரம் அன்னை ஜுவல்லர்ஸ் போயிட்டு ஜுவல்ஸ் எடுத்துட்டு அதோட வீடியோ பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். நீங்க எப்படி அடிக்கடி நகை எடுக்கிறீங்க, எப்படி சேவ் பண்றீங்கன்னு கேட்பீங்க. சின்ன சின்னதா நகைச்சீட்டை போட்டு தான் ஒரு பொருளையும் நான் எடுப்பேன். அதுக்கும் ஒரே கடையில போட மாட்டேன். இந்த தடவை அன்னை ஜுவல்ஸ்ல போட்டேன் 2000 ரூபாய். ஆனா ஒரு டைம் வேற கடைகள்ல போடுவேன். டிசைன்ஸ் எப்படி இருக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஆனா இதுகளை தான் சமாளிக்கவே முடியலப்பா. இல்ல நம்ம பாக்குற பொருளுக்கு 12% வேஸ்டேஜ் கிடையாதான். பில் வாங்கியாச்சு, கீழே போய் திங்ஸ் எடுக்க போறோம். நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ணுங்கண்ணே. தங்கம் போற ரேட்டுக்கு வாங்குறதே கஷ்டம். இதுக்கப்புறம் நான் புக்கு போடுவேனே தெரியல. ஏன்னா 11,000 வரப்போகுது ஒரு கிராம். அப்போ செய்குலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தா எவ்வளோ வரும்? பொம்பளை வச்சுக்கோங்க, ரொம்ப சிரமம். இருந்தாலும் நான் எனக்கு ஆசை விடாது. கொஞ்சம் கொஞ்சமான சேர்த்து வச்சு எடுப்பேன் நான். எனக்கு ஏன்னா நகை எடுக்கிறது வைக்கிறது பிடிக்கும். இப்போ கம்மல் ஏற்கனவே 4 ஜோடி வச்சிருக்கேன், எடுத்துகிட்டே இருப்பேன். என் மருமக 2 பேருக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் மருமக 2 பேருக்கு நான் சேர்த்து வைக்கணும்ல. அது சொல்ல விட மாட்டேங்கிறாரு பாருங்களேன். ஃபைனலி இதில் உள்ள ஒரு இதை செலக்ட் பண்ணியிருக்கு. ஆமாம், இது நல்லா இருக்குது. இது ரெகுலராக உழைக்கும்னு நினைக்கிறேன். கம்மல் எடுத்தாச்சு. அது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்குன்னா சச்சின் பிறந்தநாள் வருதா, அதுக்கு மோதிரம் பார்க்கலாம், தங்கத்துக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். பல்லாது நல்லா இருக்காங்க. இது கொஞ்சம் லூஸாக இருக்குது. கயிறு கட்டி போட்டுக்கணும், நூல் கட்டி போட்டுக்கலாமா? டைட்டாகவே எடுக்கும்.
கொஞ்சம் பெருசா இருந்தாலும் அவனுக்கு அது போடுறது மட்டும் கரெக்டா எடுத்துட்டு அப்ப அவனுக்கு எடு. இந்த சைஸா சரி இதுல கொஞ்சம் பிளைனா இருக்காங்க. அப்ப மித்திரனுக்கு எடுத்துரு. இது கிராம் கூட அதே தானா? அப்ப இவனுக்கு எடுக்க வேண்டாம், நீ மித்திரனுக்கு எடுத்து. இவனுக்கு தான் எடுப்பேன். வேற அப்ப அவன் சைஸுக்கு எடு. கொஞ்சம் லூஸா இருந்தா நூல் சுத்தி போட்டு. எப்படி? அதான் ஸ்டார்டிங் சைஸா எருமை மாடு. நூல் சுத்தி போட்டு அடுத்து காட்ட முடியும்னு நினைச்சீங்க. வெறுமனே மோதிரத்தை போட்டா ஈஸியா கழட்டிடலாம், நூல் சுத்தி போட்டா கழட்ட முடியாது. நானே இப்படிதான் சின்ன பிள்ளை ஒரு மோதிரத்தை வாங்கி தொலைச்சிச்சு. அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்து கொடுத்தானே. பிளைனா நல்லா இருக்கா மாடல் வச்சு நல்லா இருக்கா? வச்சு எது நல்லா இருக்கு? எதுமா நல்லா இருக்கு? அந்த ரிங்க வச்சு எது நல்லா இருக்கு? எதுமா நல்லா இருக்கு? எது நல்லா இருக்கு? இதா? அதான் நல்லா இருக்கு. அவனுக்கு பிளைனா தான் பிடிச்சிருக்கு. இதா? எது நல்லா இருக்கு? இதா? வாயே வராது. அது சீன் போட்டுட்டு இருக்காங்க. இது வந்து கிளிப் மாதிரி தான், அந்த ஸ்டோன் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு உள்ளெல்லாம் போகாது. இந்த ஸ்டெம்ப் அளவுக்கு தான் அவங்க குத்தி போகும். வலிக்குமா குத்தும்போது? லைட்டாக வலிக்கும். மூக்குத்தி குத்தலான்னு ஐடியா இருக்கு. 3/4 வந்து பிளான் இதாயிடுச்சு. அதுவும் டைமண்ட்ல தான் குத்துவேன்னு இருக்கேன் வீட்டுக்கார்ட்ட. டைமண்ட் மூக்குத்தி. டைமண்ட் மூக்குத்தி, சச்சுக்கு கம்மல். ஆனால் அவனுக்கு கம்மல் தான் குத்த போகிறான்னு அவனுக்கு தெரியாது. குத்தும்போது தான் இருக்குன்னு சச்சோ. கம்மல் குத்துவோமா? ஏதோ அவனுக்கு வாங்கி தர நினச்சி தெரியாமல் இருக்கான். நம்ம தான் தெரியும். எனக்கு மூக்குத்தி குத்த போகிறத நினச்சா பயமாக இருக்குது. நல்லா இருக்குமான்னு தெரியல. நீங்கள் கமெண்டில் சொன்னால் தான் தெரியும். அமைதியாக பேசணுமேன்னு பேசுகிறேன். பார்ப்போம். ஃபைனலி இந்த கம்மல் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். கேஸ்டிங் மாடல், நல்லா உழைக்கும். நல்லா இருக்கா? டைமண்ட் மூக்குத்தி குத்த வந்துடுவாங்கல்ல. இப்போ ஃபோன் அடிச்சு சொல்லிடுங்கண்ணே. வராங்க. மொத்தம் 35,000 ரூபாய். இப்போ இதில் என்ன பெனிஃபிட்னா, நான் வந்து நகை புக்கு போட்டு வச்சுருந்தேன்னா அதனால இது எனக்கு ஒரு இதாக தெரியல. இதே நம்ம 35,000 ரூபாய் என்னைக்கு சேர்க்க? மார்க் பண்ண இடம் பார்த்துக்கோங்க. எப்போ எப்படி குத்துவீங்க அதே மாதிரி கையிலே போல வர
வாழ்க்கையில எதுவும் மேக்காது குத்துற ஆசை கூட இல்லை. ஆசைப்பட்டு சிவந்து போச்சு. பொட்டுங்க விழுந்துச்சு. அழுது அழுகையில மூக்கு வீங்கிடுச்சா? இந்த குட்டி பையன் நீ என்கிட்ட ஆட்டி தானே மீது இத்தனை நோ மண்டை எங்கிட்ட தூரம் கொண்டு போய் மீது வந்துருச்சு. அவ்வளவுதாம்மா. ஸ்க்ரூ இந்த இருக்கு. வேண்டாம். மூக்கு நரம்பா இருக்குல்ல, அதான் வலிச்சு. இது அதே குத்துனா வலிக்குமா? அதே இடத்துல குத்தியாச்சு. லேசா தான் சச்சு. சச்சு குத்திட்டு எப்படி அழகா இருக்கு. சச்சு காமி. காமி காமி. சூப்பரா இருக்கு. கமல காமியா? கமல காமி. கமல காமி சச்சு. நல்லா இருக்கு. போகையில எப்படி போனேன், இப்போ வரையில எப்படி இருக்கேன் இருக்கேன். எல்லாம் எடுத்து முடிச்சாச்சு. நான் வீட்டுக்கு போக வேண்டியதான். சாம் போய் தூங்கணும். சாப்பிட்டு வச்சதுக்கு அதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. தலை டென்ஷன் ஆகிட்டாப்புல. சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் தான் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு வரும். மூக்குத்தி எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சரியா?